நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் என்பது காணப்பட ஆரம்பிக்கும். பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகத்தக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அவர்களும் பாவத்தினால் தீட்டுப்பட ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, பல சமயத்தில் நீ காரணம் சொல்லுகிறாய் அல்லவா, நான் என்ன செய்ய முடியும், என் நண்பர்கள் எல்லாம் நான் வற்புறுத்தினாங்க, நான் என்ன செய்ய முடியும், ஸ்கூலில் காலேஜில் டூர் போனேன், அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லி உன்னை நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். எப்பொழுதும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வார்த்தைக்கு எல்லா சமயத்திலும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.